அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே, சிம்ம லக்ன நேர்களே, இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இமாலய வெற்றியை கண்டிப்பாக இந்த தருணத்தில் பெறப்போகிறீர்கள். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இழந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மீட்கலாம். மானமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், கண்டிப்பாக மீட்கலாம். ஜென்ரலாக வெப்சைட்டில் நிறைய போகிறீங்க, நிறையா பேர் சொல்கிறாங்க. இன்னமும் சில பேர் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரச்சனைக்குரிய நேரம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இதுதான். கண்டக சனி ஆரம்பிக்க போகுது, இந்த கண்டக சனியில் நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஒரு மழை பெய்யும் போது அந்த மழையின் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ரைட். பட் நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். குரு பகவானுடைய பார்வையில் இருக்கீங்க, குரு பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. இருக்கிறதுலே மிகப்பெரிய பார்வை 9வது பார்வை. இந்த 9ஆம் வீட்டில் குரு பகவான் பிரவேசிக்கிறார். மேலும் குரு தனது 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? நீங்கள் கேட்கலாம், சார் இது ஒரு 6 மாதமாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னா, குரு வக்ரக கதி பெற்று வலுவிழந்து போயிட்டார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரக கதி பெற்று வலுவிழந்ததால் டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு துளி குருப்பு கூட உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காது. இந்த டிசம்பர் 31க்கு அப்புறம் தான் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பெட்டராகவும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் பெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நினைச்சது நடக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும், மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், பல்வேறு காரணங்கள் சொல்லலாம், காரியங்கள் சொல்லலாம். ஆனால் மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, மீள முடியாத ஒரு துயரத்தில் இருப்போம். யாரை பற்றி பேசுறது, யாரை பற்றி சொல்கிறது, நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது கூட நம்மளுக்கு ஒரு அவகாசம் இல்லாமல் காலம் சென்று கொண்டு இருக்கிறது. இழந்ததை சொல்லி ஃபீல் பண்ண முடியாது, அதை மீட்க முடியுமாங்கிற ஒரு நேரத்தில் மீட்க முடியுங்கிறதுக்கான நேரம் தான் இப்போ. ஏன் எதிர்பாராத ஒரு இமாலய வெற்றி அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பொருள் திரும்பி உங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அந்த பொருளை இழந்த பின்பு தான் அந்த பொருளின் அருமை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. ஒவ்வொரு சிம்ம ராசினியர்களுக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி. முக்கியமாக பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது. அதிபதியே சூரிய பகவான் தான். சூரியன் பலம் பெறும் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்கழி அப்படிங்கிறது மகத்தான மாதம். இந்த மாதம் தொடங்கினதுலேருந்தே உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது. அதுவும் எண்ணிலடங்கா விஷயத்த குரு பகவான் செய்ய போகிறார். நல்ல உத்தியோகம், அதுவும் பர்மனண்ட்டான உத்தியோகம், அதிலும் கரெக்டாக சம்பளம் வரக்கூடிய உத்தியோகம். எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான சேலரி தான் இருந்தாலும் அதை நம்பி வாழக்கூடிய அமைப்புள்ள காலம் அப்படின்னு ஒரு தைரியமாக சொல்லலாம். 2வது விஷயம் என்னென்னா, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படும். சுற்றும் சூழலில் யார் நண்பர்கள், யார் பகைவர்கள், யார் நம்மளுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரை நம்பி நம்ம வாழலாங்கிற தெளிவான சிந்தனை இப்போ தான் வந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் நம்பிட்டு இருந்தீங்களே, கருணை காட்டினீங்களே, அன்பு காட்டினீங்களே, ஏமாந்தீங்களே, நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு பார்த்தீங்களே, இனிமேவாது உணருங்கள். உங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். யார்ட்டையும் பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க நம்பி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை எவ்வளோ ஒரு பெரிய அசிங்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த 2.5 ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட வேதனைகள் இவ்வளோ. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நிற்கிறீங்க பாருங்கள், கிடைக்கல. பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கிறீங்க பாருங்கள். ஒரு கடனை அடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ போராடுறீங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கடனை கொடுக்கறது எவ்வளோ பெருசு கிடையாது. கடனை வாங்கும் போதும் கடனை அடைக்கும் போதும் உலகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தெரியும்.
உங்கள் முதுகு பின்னாடி பேசுகிறவங்க யார், உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுகிறவங்க யார் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உதவுபவர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மாற்றி அமைக்கப்படும். மனசில் இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் முடிவுக்கு வரும். எதை நினைத்து நாம் வருத்தப்படுகிறோமோ அதிலிருந்து நிரந்தர விடுதலை, நிரந்தர நிம்மதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மனசளவுலையும் சரி, பேச்சளவுலையும் இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகும். நீர் அடித்து எதுவும் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்த பனி போல விலகிவிடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய ரிஸ்க்காக எடுத்துக்காதீங்க, பெருசாக பயப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. அதுவே உங்களை காப்பாற்றும். ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறதா என்று எதிர்பார்ப்பீங்களா? கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவான மாற்றம் ஏற்படும். முதல்ல படிப்பில் நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். பிடிச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கும். படித்த படிப்பு புதிதாக இருந்தாலும் பிடிச்ச படிப்பாக படிப்பீங்க. பேரளவில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விடுபடும். மனதில் சங்கடங்கள் முடிவுக்கு வரும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெற்று முடிவு பெறும். வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் செஞ்சால் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு வழக்கில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு தனிநபரால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனை சுமூகமாக முடியும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் சாதகமாக முடியும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெற்றிகரமாக முடியும். திருமண தோல்விகள் சாதகமாக முடியும். திருமண பாக்கியம் ஏற்படும். பரிபூரண குருபலன் உண்டு. இந்த குருபலன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமணம் மற்றும் தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்படும். வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு என்ற கட்டிலில் ஆனந்த உறக்கம் ஆடலாம். அவ்வளவு ஒரு சூப்பரான நேரம். ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேனே, அதிர்ஷ்ட காற்றை சுவாசிக்கலாம். அந்த அளவுக்கு சிம்மராசிக்கு ஒரு பாசிட்டிவான டைம். ஏன்னா வலுவிழந்த குரு வலுப்பெறும் போது உங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்வார். எதிர்பார்க்காத சில வெற்றிகளை தருவார். ஏமாற்றமடைந்த உங்களுக்கு எது கரெக்டுன்னு சொல்லி புரிய வைப்பார். மனதிற்குள் இருக்கக்கூடிய சிறு கவலையும் நீங்கிவிடும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அதில் பதவி உயர்வும் பண பரிமாற்றங்களும் அதிகமாக ஏற்படும். உங்களுடைய பெயர் புகழ் பிரபலமடையும். மனதில் நெகிழ்ச்சியான சம்பவங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். உங்கள் அம்மா வழியிலையும் சரி, குழந்தை வழியிலையும் சரி, உங்கள் பசங்களும் சரி நெருங்கி வருவார்கள். நீண்ட நாட்களாக பேசாதவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும். இது நாள் வரை ஏற்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் ஏற்பட்ட சிறு சிறு குறைபாடுகள் நீங்கும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். இறைவன் அருள் என்ன என்பது கண்டிப்பாக புரியப்படும். உங்களுடைய கோச்சார அமைப்பில் இருந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்படுவதனால கண்டிப்பாக சுத்தமான பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும். உங்களுடைய இறை அன்பு மெச்சப்படும். உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கண்டிப்பாக இனிமேல் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு பாதிப்புகள், எதிர்பார்ப்பு குறைவுகள் அனைத்தும் வெற்றியடையும். திருமண பந்தம் சாத்தியமாகும். பிடித்த நபருடனோ திருமணம் அப்படிங்கிற விஷயம் வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய பேச்சில் இருந்த சில மைனஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆகும். மொத்தமாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கை புரட்டி போடப்பட்டு இமாலய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாக்கப்படும். எந்தெந்த விஷயத்தெல்லாம் லாஸ்ட் 2 வருஷமாக நீங்கள் விட்டீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் முடித்து சாதகமாக்கி உங்களை சந்தோஷ கடலில் ஆழ்த்த வைப்பார். சனி பகவான் சிம்மத்திற்கு நன்மையை செய்கிறார். குரு பகவான் சிம்மத்திற்கு இரட்டிப்பு நன்மையை செய்கிறார். ராகு கேதுக்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இந்த ஆண்டின் முற்பாதியிலும் சரி, பிற்பாதியிலும் சரி வெற்றி கோட்டையில் காலடி எடுத்து வைக்க போகும் காலம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக எந்த விஷயத்தை நம்ம பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும்.
எதில் ட்ராவல் பண்ணும்போது யோசித்து பண்ணணும். ஒரு வண்டி சாவியிலேருந்து பண விஷயத்துலேருந்து ரொம்ப யோசிக்கணுங்க. அதே நேரத்தில் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி கவனம் தேவை. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக விடுவீர்கள். நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். நட்பு வட்டம் அதிகரிக்கும். பெயர் புகழ் கூடும். புதிய பதவிகள் வந்து சேரும். வியாபாரம், தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தடை தாமதங்கள் மூலம் விலகும். வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு சிகிச்சைகள், மேற்படிப்புகள், ஏன் இன்னமும் சொல்லப்போனால் உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரம் எல்லாமே வளர்ச்சி பெறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பொருள் ஏதானு காணா போயிருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் புதிய பொருள்களும் நகை ஆபரணங்களும் வாங்குவதற்கான சிறந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் இடைவிடாத முயற்சித்தால் வெற்றி இரட்டிப்பாகுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.